ஹலோ, how do you do? Fine, thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்படி குட்டியான மாதிரி இழைச்சு போயிட்டீங்களா? Thank you. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்களோட வைஃப், மனைவி, பொண்டாட்டி அவங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல கேளுங்க. ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? ஆமா, நீங்க யாரு? நான் வந்து ஒரு பத்திரிகை நிருபன். உங்க மாதிரி அழகான பொண்ணுங்களை பேட்டி எடுக்கிறதா என் வேலை. உங்களை பேட்டி காணலாமா? பேட்டி எடுக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பார்த்தா டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எனக்கும் தெரியாது. நீங்க கேள்வி ஆரம்பிங்க. அதுக்குதான் இந்த ஆள் தள்ளுனீங்களா? ஓகே, முதல் கேள்வி. சிகரெட் பிடிப்பதால் என்ன வரும்? சிகரெட் பிடித்தால் புகை வரும். புகை வரும்னு எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சிகரெட் முடிஞ்சு போயிடும். ஐயோ, சிகரெட் மட்டுமா முடியும்? முதல்ல பணம் முடியும், அப்புறம் உயிரே முடிஞ்சிடும். இனிமே நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்க. சரி, ரெண்டாவது கேள்வி. சிங்கப்பூரை யார் கண்டுபிடித்தது? ஆமா, சிங்கப்பூர் எப்ப தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. சிங்கப்பூர் யார் கண்டுபிடிச்சான்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா? தெரியாது. யாரு? நான் தான். வெளியே சொல்லிடாதீங்க, ஏன்னா எனக்கு இந்த விளம்பரம் அது இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. நான் சொல்ல மாட்டேன். அவங்க யாரும் சொல்லாம இருந்தா சரி. சரி, மூன்றாவது கேள்வி. இது 3 இல்ல, இதான் 3. ஓகே, மூன்றாவது கேள்வி. கீரோ கூரோ புஷோ புஷோ எந்த நாட்டில் பிறந்தார்? ஹீரோ கோரோ புஷோ புஷோவா? எங்க யாருங்க அது? உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? நீங்களே சொல்லிடுங்க. ஏங்க மானத்தை வாங்குறீங்க? எனக்கு தெரிஞ்சா நான் கேட்பேன் உங்கள. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் தெரியறதுக்கு. நீங்க எதுக்குமே உருப்படி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்கள் உண்டு? 7 கால்கள். மிச்சம் ஒரு காலுக்கு என்னங்க ஆச்சு? அது கார் பந்து விளையாடும் போது வேறு தடுக்கி விழுந்து உடைஞ்சு போச்சு. நீங்க தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பேண்டேஜ் போட்டீங்களா? இல்ல, ஊசி போட்டேன். 8 கால் பூச்சிக்கு நீங்க ஊசி போட்டீங்களா? ஆமா. அப்புறம் என்னங்க ஆச்சு? அது 9 கால் பூச்சி ஆயிடுச்சு. நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க என்ன பேட்டி காணலாம். தேங்க்யூ. எங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, என்ன சோப் போடுறீங்க? நான் இந்த சோப் அது இதெல்லாம் போடுறது இல்லைங்க. பின்ன அப்பப்ப அங்கங்க சென்ட் அடிச்சுக்க வேண்டியதுதான். அதான் இந்த தூக்குது. சரி, அதை விடுங்க. உங்க கூந்தல் இப்படி கருக்கருன்னு இருக்க, என்ன காரணம்? பெருசா ஒண்ணும் இல்ல. நான் நட கழட்டி வெயில காய வைப்பேன். நல்ல கூந்தல், அழகான கூந்தல், கருக்கருன்னு இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. கடைசி ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? சும்மா கேளுங்க. நான் நினைக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன்னு. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா நிதானமா கேட்டு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றீங்களா? எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது எப்பயும் ஆயிடுச்சுங்க. எங்க முன்னாடி சொல்ல? நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா? அதுவும் சரிதான். ஆமா, உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அவரு பேரு கொடையூர் கோடாலியா. கொடையூர் கோடாலியானா? இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்க. அடடே, என் பேர் தான். அப்ப நீங்க? அடே, நீங்க தான் கொடையூர் கோடாலியா? ஆமா. நான் தாங்க உங்களுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி. 1000 அவுட் அடிச்ச அபூர்வ அங்காலட்சுமி. நீ என் பொண்டாட்டியா? அப்ப கொஞ்சம் முன்ன என் கூட சினிமாவுக்கு வந்து அந்த பொண்ணு யாரு? அதுவா? அது எங்க பாட்டிங்க. பாட்டியா? பாட்டி வெள்ளையா இருந்துச்சு, கவனிக்கல? நான் வெள்ளைக்காரியாக்குன்னு நினைச்சிட்டேன். சரி, அதை விடு. அன்பி. அத்தா. அன்பி. அத்தா. அன்பி. அத்தா. என்னம்மா ஆச்சு? இத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க என்ன கொஞ்சிருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன அத்தா, என்ன ஆச்சு? உன் கைப்பட்ட உடனே அண்ட சராச்சரமே சுத்துது. இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. சரி, வா வீட்டுக்கு போ. அத்தா, நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு. நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கா? அப்ப நேத்து நான் இந்த பக்கம் ஒரு வீட்டுல, அது யாரு வீடு? எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? ஆமா, நீ ஆக்கி போடுற அந்த ஈ மொச்சி இட்லியும் சட்னியும் தின்னுதான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன சொன்ன? ஈ மொச்ச இட்லியும் சட்னியும் தின்னவண்ணான், அந்த இட்லியில் மொச்சிருந்த ஈயையும் தின்னவண்ணான், அந்த பொருட்களையே தின்னாமல் தின்னு விட்டேன். இனி எந்த பொருள் தின்னாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. யோ, ஈ மொச்ச இட்லியும் சட்னியுமா? வீட்டுக்கு வா, காஞ்சி போன தோசையும் ஊசி போன சட்னியும் இருக்குது, வச்சு வாயில திணிக்கிறேன். காப்பாத்த யாருமே இல்லையா?